வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா 2026 என்ற மசோதாவை ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தில் கடந்த மார்ச் மாதம் தாக்கல் செய்தது. லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா 2026 என்ன கூறப்பட்டுள்ளது என்றால், FCRA லைசன்ஸ் பெற்றிருப்பவர்கள் வெளிநாட்டு பங்களிப்பு மூலமாக ஏதாவது ஒரு சொத்தை வைத்து இல்லை சொத்தின் மீது எந்த கட்டிடங்களோ அபிவிருத்தி செய்திருந்தாலோ அந்த FCRA லைசன்ஸ் ஒன்றிய அரசு அதனை ரினியூவல் செய்யாமல் விட்டுவிட்டாலோ அல்லது அந்த ரினியூவலை ஒன்றிய அரசு கேன்சல் செய்துவிட்டாலோ அந்த சொத்துக்கள் எல்லாமே ஒன்றிய அரசுக்கு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி என்பவருக்கு வெஸ்ட் ஆகிவிடும் என்றால் அந்த சொத்து முழுவதும் அவர்களுக்கு சொந்தமாகிவிடும். FCRA லைசன்ஸ் என்ற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அந்த FCRA லைசன்ஸை கடந்த 2014 ஒன்றிய அரசில் ஆட்சி செய்த பாஜக அரசு சுமார் 20,000க்கு மேற்பட்ட இந்த சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் உடைய லைசன்ஸுகளை அவர்கள் கேன்சல் செய்து ரினியூவல் செய்யாமலே வேண்டுமென்றே பிற்பாடு இப்படி ஒரு சட்டம் கொண்டு வர எண்ணத்தில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதை தவிர ஏற்கனவே லைசன்ஸ் வழங்கப்பட்டு புதுப்பிக்க காத்திருக்கும் இது போன்ற சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் இவர்களுடைய லைசன்ஸை இன்று ரினியூவல் செய்யாமல் விட்டுவிட்டால் அவர்களுடைய சொத்துக்களையும் பறிமுதல் செய்வதற்கு இந்த மசோதா வழிவகுக்கிறது. இந்த மசோதாவின் மூலம் சட்டமாகிவிட்டால் அடுத்த கணமே நான் சொன்னது போல இந்த வெளிநாட்டு பங்களிப்பு மூலமாக அதன் வாயிலாக சிறியதொரு அந்த பெரிய சொத்துக்களே இவர்கள் அபிவிருத்தி செய்திருந்தாலும் மொத்த சொத்துக்களும் இந்த FCRA அமெண்ட்மெண்ட் பில் மூலமாக ஒன்றிய அரசுக்கு போய்விடும். இதுதான் இந்த கொடூரமான இந்த சட்டத்தின் தாக்கம். இந்த மசோதா சட்டமாகிவிட்டால் இந்த சொத்துக்கள் ஒன்றிய அரசுக்கு தானாகவே போய் சேரும் பொழுது இதனுடைய ஓனர்கள், அதாவது யார் யார் பேரில் இந்த சொத்துக்கள் இருக்கிறதோ இல்லை வங்கியில் பணம் இருக்கிறதோ அவர்களுக்கு அவருடைய ஆட்சேபனை கேட்க வேண்டியதில்லை. அவர்களுக்கு தன்னிச்சையாக எந்தவித நோட்டீஸும் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த சட்டம் வந்த அடுத்த கணமே இந்த சொத்துக்கள் மற்றும் வங்கியில் உள்ள பணங்கள் மொத்தத்தையும் ஒன்றிய அரசுக்கு போய்விடும். இதனால் இந்தியாவில் உள்ள அத்தனை சிறுபான்மையினருடைய சொத்துக்கள், உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், சிறுபான்மையினர் இது போன்ற சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாக கல்வி நிலையங்கள், கல்லூரிகள், அதே போல இந்த ஹாஸ்பிட்டல்ஸ், ஏஜ்ட் ஹோம்ஸ், இது போன்ற நிறுவனங்கள் எல்லாமே அடுத்த நொடியில் ஒன்றிய அரசுக்கு போய் சேர்ந்துவிடும். இந்த கொடூரமான சட்டத்தின் தாக்கம் அதை பற்றி இந்தியாவில் உள்ள அத்தனை பேரும் இதை எதிர்கொண்டு இந்த மசோதா சட்டமாகிவிடக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால் ஜாயிண்ட் ஆக்ஷன் ஃபாரம் ஆன் மைனாரிட்டிஸ் என்ற ஒரு அமைப்பை கடந்த ஏப்ரலில் உருவாக்கப்பட்டது. இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் ஃபாரம் ஆன் மைனாரிட்டிஸ் அதில் இந்தியாவில் உள்ள அத்தனை
சிறுபான்மை இயக்கங்கள் அத்தனையும் இதில் உறுப்பினர்களாக உள்ளனர். இதில் கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், ஜெயினர்கள், சீக்கர்கள் எல்லாரும் இந்த சிறுபான்மை சார்ந்த அத்தனை மக்களும் இதில் இந்த அமைப்பில் ஒரு உறுப்பினராக உள்ளனர். இந்த அமைப்பு இந்தியாவில் பல்வேறு காலகட்டத்தில் நேரடியாகவோ அப்புறம் வெபினார் மூலமாக அடிக்கடி சந்தித்து அதன் காரணமாக ஒரு முடிவை எடுத்துள்ளார்கள். அந்த முடிவு வருகிற 28ஆம் தேதி, அதாவது ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்தியா முழுக்க நேஷனல் பிரேயர்ஸ் டே அண்ட் ஃபாஸ்டிங் டே, அதாவது நேஷனல் லெவல்ல தேசிய ஜெபமும் மற்றும் பட்டினி போராட்டம், அந்த ஃபாஸ்டிங் 28ஆம் தேதி கடைபிடிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி வருகிற 28ஆம் தேதி நேஷனல் பிரேயர் டே அண்ட் ஃபாஸ்டிங் டே இந்தியா முழுக்க அனுசரிக்க எல்லோரும் இந்த சிறுபான்மையினர் சார்ந்த அனைவரும் இதற்கு ஒப்புக்கொண்டு வருகிற 28ஆம் தேதி இது நடைபெற உள்ளது. அது மட்டுமல்ல, வருகிற 3ஆம் தேதி ஜூலை மாதம் அன்றைக்கு நேஷனல் புரொட்டஸ்ட் டே ஆர்ப்பாட்டம், இந்த வெளிநாட்டு பங்களிப்பு மசோதா எதிர்த்து 2026 எதிர்த்து இந்தியா முழுக்க உள்ள சிறுபான்மையினரால் நடத்தப்படும், சிறுபான்மை மட்டுமில்லை பெரும்பான்மையினர்கள் கூட இதில் கலந்து கொள்ள உள்ளனர். அவர்கள் நடத்தப்படும் கல்லூரிகள், பள்ளிகள், ஹெல்த் கேர் சென்டர்ஸ், இது போன்ற இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வருகிற 3ஆம் தேதி ஜூலை மாதம் இதை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளனர் இந்தியா முழுக்க. இது எல்லோரும், எல்லா மக்களும் இந்த வெளிநாட்டு திருத்த மசோதா பாதிக்கப்பட போகிறது. எல்லோருக்கும் தெரியும், இது போன்ற இந்த சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் வெளிநாட்டு பங்களிப்பு மூலமாக இந்த சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் இந்தியாவில் உள்ள கல்வி நிறுவனங்கள், அதே போல சுகாதார மையங்கள், ஏன் நீங்க நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் போனீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், இவர்களுக்கெல்லாம் ஒரு அரசாங்கம் என்ன செய்யக்கூட முடியுமோ அந்த அளவிற்கு இவர்களுக்கு செய்து வந்திருக்கிறார்கள். இது இன்று இவர்கள் கொண்டு வந்த இந்த சட்டம் முற்றிலும் எல்லோரையும் முடக்கக்கூடிய ஒரு கொடூரமான சட்டம். ஆகவே இந்த சட்டம் வந்தது என்றால் படப்போவது சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, பெரும்பான்மை மக்களும் கூட, ஏழை எளிய மக்கள் கூட, அதே போல பழங்குடியினர், இவர்கள் ரொம்பவும் பாதிக்கப்பட போகிறார்கள். ஆகவே இந்த வெளிநாட்டு பங்களிப்பு மசோதா எதிர்த்து இந்த 2 நாட்கள் 28ஆம் தேதி ஜூன் மாதமும் 3ஆம் தேதி ஜூலை மாதமும் இந்த நேஷனல் பிரேயர் டே மற்றும் நேஷனல் புரொட்டஸ்ட் டே நடக்க உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு விஷயங்கள் செய்திருக்காங்க. இந்த மசோதா நிறைவேறும் பட்சத்தில் தமிழகத்தில் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், எத்தனை என்ஜிஓக்கள் பாதிக்கிறார்கள்? நிச்சயமாக இப்பொழுது நான் சொன்னபடி உங்களுக்கு 2014 இருந்து இதுவரைக்கும் 20,000 என்ஜிஓக்கள் அவருடைய லைசன்ஸை ரத்து செய்து விட்டார்கள். மிஞ்சி உள்ள அந்த என்ஜிஓக்கள் இவங்களுக்கு செய்கின்ற கெடுபிடிகளால் இவர்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் ஒரு RSS உடைய எண்ணம், இது இவர்கள் நடத்தக்கூடாது, இது எந்த விதத்திலும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இந்த நிறுவனங்கள்
அவர்களை எப்படியாவது முடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இது போன்ற ஒரு திருத்த சட்டம் கொண்டு வருகிறார்கள். வெளிநாட்டில் பணம் வருகிறது, அதை கண்காணிக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அது ஒன்றிய அரசு செய்யலாம். ஆனால் ஏற்கனவே ஒரு லைசன்ஸ் வாங்கப்பட்டு அந்த லைசன்ஸ் மூலியமாக ஒரு சொத்துக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த சொத்துக்கள் மூலமாக மக்களுக்கு நான் சொன்னது போல ஒரு சுகாதாரமோ ஒரு கல்வியோ இல்லை ஒரு ஏஜ் ஹோம்ஸோ செய்யப்பட்ட அதை அத்தனையும் இவர்கள் எடுத்துக்கொண்டால் அதை யார் நடத்துவார்கள்? அதை பராமரிப்பது யார்? அதனால் பெனிஃபிட் ஆனவங்களுடைய பாதிப்பு எவ்வாறு இருக்கும்? இது நீங்கள் சொல்வது போல தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமா இருக்கிறது இது போன்ற ஒரு நிறுவனங்கள். அதே போல கேரளா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், இந்தியாவில் நிறைய இடத்துல இந்த வெளிநாட்டு பங்களிப்பு மூலமாக நிறுவப்பட்டுள்ள நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், அதே போல இந்த ஹெல்த் கேர் சென்டர்ஸ் இதெல்லாம் நிச்சயமாக ரொம்பவும் பாதிக்கப்பட போகிறது. அதை அவர்கள் அது மட்டும் இல்லை, நீங்க எல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஒரு மசூதியை இவர்கள் வெளிநாட்டு பங்களிப்பு மூலமாக அந்த பணத்தில் ஏதாவது ஒரு அபிவிருத்தி செய்திருந்தாலோ அல்லது ஒரு தேவாலயம் அவர்கள் இந்த வெளிநாட்டு பங்களிப்பு மூலமாக ஒரு சின்ன இடத்துல ஒரு அபிவிருத்தி செய்திருந்தார்களோ, ஒரு ரிப்பேர் செஞ்சிருக்காங்கன்னு வச்சுங்க, வெளிநாட்டு பணத்தை வைத்துக் கொண்டு இந்த சட்டத்தின் மூலமாக மொத்த சொத்தையும் அவர்கள் எடுத்து விடலாம். ஒரு 100 ஏக்கர் இருக்கிற சொத்து அது அந்த ஆர்கனைசேஷன் ஏற்கனவே வாங்கியிருக்காங்க, அந்த ஆர்கனைசேஷன் ஏற்கனவே டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெளிநாட்டு பங்களிப்பு மூலமாக ஒரு சிறிய தொகை பெறப்பட்டு அந்த 100 ஏக்கர்ல ஒரு சின்ன இடத்துல ஒரு கட்டடம் கட்டியிருந்தா இந்த சட்டத்து பிரகாரம் மொத்த சொத்தையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று உள்ளது. ஆகவே பாதிக்கப்பட போவது இதில் பெரும்பான்மையர் தான், மக்கள் பாதிக்கப்பட போகிறார்கள். இது நிச்சயமாக எல்லோரும் எதிர்க்கக்கூடிய இந்த மசோதா ஒன்று. இது சம்பந்தமாக நாங்கள் குழுக்கள் அமைத்து ஒவ்வொன்று சீஃப் மினிஸ்டர்ஸ், ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள சீஃப் மினிஸ்டர்ஸ் அந்தந்த யார் யாருக்கு அவங்களுக்கு தெரியுமோ, சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸோ இல்லை ஒரு ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸோ, அவர்கள் யார் சீஃப் மினிஸ்டர்ஸ் தெரியும், அவங்க போய் பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த மாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அப்பொழுது ஆட்சி செய்த போது எங்களுடைய முதலமைச்சர் அவர்களை சந்தித்து எல்லோரும் இந்த குழுவினர் சென்று அவர்களை சந்தித்து இந்த FCRA பில் பாராளுமன்றத்தில் அதில் தாக்கல் செய்யப்படும் பொழுது அதை எதிர்க்க வேண்டும் என்று எங்களுடைய குழு மூலமாக கோரிக்கை வைக்கப்பட்டது. நிச்சயமாக ஆவணம் செய்வதாக அவர் கூறினார், மாண்புமிகு அப்பொழுதைய முதலமைச்சர் கூறினார். அதே போல ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் சென்று சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக எல்லோரும் இதை எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் பாராளுமன்றத்தில். ஏன்னா இது ஒரு பில், இந்த பில்லுக்கு உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மாதிரி 2/3 ஆஃப் மெஜாரிட்டி தேவையில்லை. ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி என்றாலே வாய் மூலியமாக ஓட்டெடுப்பு எடுத்துவிட்டு இதை உடனடியாக இதை பாஸ் செய்யலாம். ஆகவே எல்லா கட்சியை சார்ந்த தலைவர்களை சந்திப்பதில் எங்களுடைய இந்த குழு ஏற்பாடு செய்து அவங்க சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை ஒன்றிய அரசு என்ன மாற்று திட்டங்கள் சொல்லவில்லை. ஒன்றிய அரசு இந்த மசோதாவை வரும் இந்த தொடரில், நாடாளுமன்ற தொடரில் இது எப்படியாவது இது மூவ் பண்ணுன்ற ஒரு எண்ணத்தில் இருப்பதாக நாங்கள் அறிந்துள்ளோம். எல்லா நடவடிக்கையும் நீங்க கேட்டுக்கொண்டதுபடி எல்லா மாநிலத்தில் உள்ள முதல்வர்களை சந்திப்பதற்கு அந்தந்த குழுக்கள் அவர்கள் சொல்லப்பட்டுள்ளது, அவர்கள் சென்று சந்திப்பார்கள். Sir, can you repeat? Yeah. What is here? Yeah. The union government
has introduced an amendment to the existing Foreign Contribution Regulation Act 2010. The amendment was introduced in March 2026. The amendment to the existing act is draconian in nature. The amendment bill has two concepts. One is cessation and number two is vesting of the property on the designated authority.